Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது போல் செஞ்சு கொடுத்திங்கன்னா எல்லா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு தான் நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். இது எப்படி செய்யுதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்யறதுக்காக 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி நல்லா நம்ம கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும், நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. கலர் பாருங்கள், நல்லா சேஞ்ச் ஆகி வாசமும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததான் அதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் மெல்ட் ஆன பிறகு 1 கப் அளவுக்கு சேமியா ஆட் பண்ணிக்கலாம். எந்த பிராண்ட் சேமியா உங்ககிட்ட அவைலபிளோ அதை ஆட் பண்ணி நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். தீஞ்சி போகாமல் இந்த அளவுக்கு ப்ரௌனாக நம்ம வறுத்தாச்சு. இதை நம்ம ரவையோடு சேர்த்து ஆற வச்சுக்கலாம். சேமியாவை இது போல் ப்ரௌனாக வறுத்தா தான் நமக்கு டேஸ்ட்டும் வாசமும் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ஆறி வந்துடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இது போல் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக பவுடர் அரைக்க வேண்டாம், அப்போ தான் நமக்கு டேஸ்ட் இருக்கும். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இது உங்கள் விருப்பம் தான், நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 ஏலக்காய் நான் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறேன். இதில் ஆட் பண்ணுற சுகரோட அளவு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணியிருக்க அளவு மீடியமாக இருக்கும் ஸ்வீட்னஸ். உங்களுக்கு அதிகமாக வேணால் 1 கப் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரோட 1 கப் அளவுக்கு திக்கான சூடான பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா சூடாக ஆட் பண்ணோம்னா நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கலாம். பால் ரொம்ப சூடாக இருக்குது. அவ்வளோதான், 1 கப் ஆட் பண்ணியாச்சு. இது இருக்கட்டும். இது கூட ஏலக்காய் சேர்த்து அரைச்சி வச்சு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் சூடாக ஆட் பண்ணியிருக்கோம். அது கூட நம்ம சர்க்கரை ஆட் பண்ணி கலக்கும்போது சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கும். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். அவ்வளோதான், பாருங்கள், இது போல் நமக்கு நல்ல உதிரியாக கிடச்சிருக்கு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம அரைச்சாச்சு. இது இருக்கட்டும். அடுத்த இதுக்காக அதே பேனில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கட் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ண நட்ஸ் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றா போல் பாதாம், கேஷ்யூ, ட்ரை கிரேப்ஸ் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் கேஷ்யூ மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். இது நல்லா நம்ம கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதை நாம் கலந்து வச்சுருக்க அந்த மாவோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதை சின்ன சின்ன லட்டுகளாக பிடிச்சிக்கலாம். இதை இப்படியே சாப்பிடக்கூட ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். அந்தளவுக்கு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான். இப்போ எல்லாத்தையுமே பாருங்கள், இந்த சைஸ் அளவுக்கு நான் லட்டுகளாக பிடிச்சிருக்கேன். இந்த சைஸும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சின்னதாகவும் பெருசாகவும் நீங்கள் பிடிச்சிக்கலாம். எல்லாத்தையுமே லட்டுகளாக பிடிச்சாச்சு. எனக்கு இன்றைக்கி ஒரு 11 லட்டு கிட்ட வந்தது இந்த சைஸில். இப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதை ஆட் பண்ணியிருக்க கேஷ்யூம் ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. அடுத்தது நாம் இதை பணியாரக்கல்லில் லைட்டாக வேக வச்சு எடுக்க போகிறோம். இது வேக வைக்கணும் அவசியம் இல்லை, ஆனாலும் இது போல் நீங்கள் செய்யும்போது டேஸ்ட் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நெய் அந்தளவுக்கு தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு 3-4 ட்ராப்ஸ் மட்டும் நெய் விட்டு அது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க லட்டை வச்சு அது மேலே திரும்ப நம்ம ஒரு 3-4 ட்ராப்ஸ் நெய் விட்டால் போதும். அந்த ஃப்ளேவருக்காக தான். அதோட டேஸ்ட்டும் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் ப்ரௌனாக வந்தால் போதும், நம்ம எடுத்துடலாம். இதுக்கு ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். ஒரு 3 நிமிஷம் நீங்கள் வேக வச்சாலுமே போதும். அது கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையுமே நல்லா ப்ரௌனாக வறுத்து தான் எடுத்திருக்கோம். அதே போல் சூடான பால் ஆட் பண்ணியிருக்கோம். அப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ஆனால் இது போல் செய்யும்போது டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும். இதே போல் செஞ்சு ஃபஸ்ட்டு பேட்ச் முடிச்சாச்சு. அடுத்தது 4 தான் இருக்குது. அதையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை சர்வ் பண்ணிக்கலாம். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த அளவுக்கு டேஸ்டியான சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் இது. இப்போ இருக்க பிள்ளைங்களாம் சேமியாவிலையும் ரவையிலையும் உப்புமா போல் செஞ்சாலும் யாருமே சாப்பிட்றதில்ல. ஆனால் இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியாக இருங்க.